வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் நேற்று மேலும் 3 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதையடுத்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 88 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 19ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போதே புதிதாக 3 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2வது பகுதியில் மட்டும் 23 எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இதுவரை அடையாளம் காணப்பட்டு 88 எண்பு தொகுதிகளில் 76 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்று மட்டும் 10 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணி நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இன்று மண்டைதீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்திக்கொத்து இலக்காகிய சுதுமலை மத்தி மானிப்பாயை சேர்ந்த 45 வயதுடைய நேசராஜன் சர்வேந்திரன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த தாக்குதல் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த நபர் மயக்கம் அடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கி சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள அரசு வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து தாயும் 2 பிள்ளைகளும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். 38 வயதுடைய உசாகரன் மாலினி, 11 வயதுடைய உசாகரன் மிக்சா மற்றும் 4 வயதுடைய உசாகரன் சதுசா ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம் கிராமத்தில் வசித்து வந்த அவர்கள் தமது வீட்டில் இருந்து சுமார் 500 மீட்டருக்கு அப்பால் உள்ள கிணற்றில் இருந்தே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை குறித்த கிணற்றின் அருகில் கைப்பையொன்றும் இன்னும் சில பொருட்களும் காணப்படுவதை அவதானித்த ஊர் மக்கள் கிணற்றை சோதனையிட்ட போது அதற்குள் தாயும் அவரின் பிள்ளைகளும் சடலங்களாக அவதானிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கிராம அலுவலருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் ஊடாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற நீதிபதி சடலங்களை பார்வையிட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டன. மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் காலை 10 மணிக்கு அதாவது சம நேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. யாழ்ப்பாணம், செம்மணி, கிளிநொச்சி கந்தசாமி கோவில், முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அருகில் வவுனியா புதிய பேருந்து நிலையம், மன்னார் நகர பகுதி, மட்டக்களப்பு காந்தி பூங்கா, அம்பாறை திருக்கோவில், திருகோணமலை சிவன் கோவில் ஆகிய இடங்களில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகத்திற்கு வருகை தரவுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் விரிவாக்கப்பட்டு புதிய பயணிகள் கூடத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்கும் விதமாக அவர் தமிழகத்திற்கு வருகை தரவுள்ளார். பிரதமரின் தமிழக வருகையின் போது மத்திய அரசின் பல்வேறு புதிய திட்டங்களும் தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பிரதமர் மோடி நாளை மறுதினம் 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொள்ள உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனின் சாதனைகளை நினைவு கூறும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதமர் உரையாற்ற உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமரின் இந்த பயணத்தை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தூத்துக்குடி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் தற்காலிக ஹெலிபேட்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரின் சுற்றுப்பயணத்திற்கு மாநில அரசு மற்றும் மத்திய பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யாவின் கிழக்கு அமூர் பகுதியில் காணாமல் போன பயணிகள் விமானத்தின் எரியும் உடல் பகுதியை மீட்பு ஹெலிகாப்டர் கண்டுபிடித்ததாக அந்நாட்டின் அவசர கால அமைச்சக தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த விமானத்தில் பயணிகள் உட்பட 49 பேர் இருந்துள்ளனர். இது குறித்து ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் MI-8 ஹெலிகாப்டர் திடீரென ரேடார் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி மாயமானது. அந்த விமானத்தின் எரியும் உடல் பகுதி கண்டறியப்பட்டுள்ளது என்று ரஷ்யாவின் அவசர கால அமைச்சு டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை அணியின் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தலா 3 T20 மற்றும் ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆடுவதற்காகவே இலங்கை அணி செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் இங்கிலாந்து செல்ல உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 T20 போட்டிகளும் செப்டம்பர் 15, 17 மற்றும் 19 திகதிகளில் முறையே சவுதாம்ப்டன், கார்டிஃப் மற்றும் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து இரு அணிகளும் மோதும் 3 ஒருநாள் போட்டிகளும் செப்டம்பர் 22, 24 மற்றும் 27 திகதிகளில் முறையே டர்கம், லீட்ஸ் மற்றும் லண்டனில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.